இன்னும் நிறைய வந்து விஜய் எல்லாம் ஒயின் ஷாப்பே மூடணும்னு நினைக்கிறேன். நிறைய குடும்பம் அதால சீரழிஞ்சிருக்கு ஒயின் ஷாப்பால. ஏன்னா வந்து அதுல நாங்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்க அப்பாலாம் கூட நிறைய குடிச்சு இதுவாயிருக்காரு. குடிச்சு போய் இறந்துட்டாரு. 3 மாசம் ஆகுது அவர் இறந்து. எங்க வாழ்க்கையே இழந்துட்டேன். நான் வாழ்ந்ததே 12 வருஷம் தான். அந்த குடியால தான் என் குடும்பமே அழுது. இருக்கிறவங்களாவது நல்லா இருக்கும். பையன் இருக்குது, ஒரே பையன். குடியினால ரொம்ப பாதிப்பு. அப்ப இந்த போதையால நிறைய இழந்துக்கிறீங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப இழந்துக்கிறேன். சம்பாதிச்ச சொத்தெல்லாம் போச்சு. ஒன்னும் கிடையாது. இப்ப 50 நடத்திருந்தோம். அவ்வளவுதான். இன்னும் ஒரு 3 மாசம் இப்பதான் இறந்தாரு. குடினாலதான் ஓவர் குடி. இப்பதான் 3 மாசம் அது இறந்து எங்க அண்ணன். இதே முன்னாடி இருந்ததுன்னா இந்த முக ஸ்டாலின் ஆட்சியில இந்த மாதிரி இருந்ததுன்னா எங்க அண்ணன் இறந்துருக்க மாட்டாரு. ஒயின் ஷாப்புக்குன்னா இந்த மாதிரி மூடினா எங்க அண்ணன் இறந்துருக்க மாட்டாரு. இப்பதான் இறந்தாரு ஓவர் குடினால. இடைஞ்சில்லாம இடத்துல விற்கிறது சந்தோஷம். அது நிறுத்தவும் முடியாது. எவ்வளவு பேர் முடியாதவங்க இருக்கிறாங்க. அதே வாழ்க்கையா இருக்கிறாங்க. அது யாராலும் நிறுத்த முடியாது. இந்த பிளாக்ல விட்டாங்க பத்தியா, அதை கண்ட்ரோல் பண்ணணும். காலையில் நைட்டு 12 மணி 1 மணி 2 மணிக்கு போனாலும் சருகு இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணால போதும். இன்னும் படிப்படியா குறைச்சி மது கடையை குறைச்சி கள்ளு கடை கொண்டு வரணும். என்ன கள்ளு கடை கொண்டு வந்தா வருமானம் கம்மி அதிகமாக வரும். எனக்குலாம் வயசு படிப்பெல்லாம் இருந்தால் நல்லா சிங்கப்பெண்ணா போய் அவர் காலில் விழுந்து சேர்ந்துருவேன். எனக்கு ஒரு அமைப்பு கொடுப்பேன். நானும் வந்து உங்களுக்கு ஒரு ஊதியம் பண்றேன்னு சொல்லி போயிடுவேன் கிட்ட. சொத்து சுதந்திரம்லாம் கேட்கல. அவர் ஆட்சிக்கு வந்து வரணும்னு ஆசைப்பட்டா வந்துட்டாரு. மக்களை நல்லா வச்சிருக்கணும். அவ்வளவுதான். அம்மா ஹோட்டல் வைக்கணும். அம்மா ஹோட்டல் எடுக்க கூடாது. அது ஒண்ணு இருந்தா போதும். அவர் நல்லது செய்யணும். அது ஒண்ணு செஞ்சா போதும். எல்லாரும் வயிற்று பசியாத்துறாருல, அது போதும். அம்மா ஹோட்டல்ல அம்மா போட்டோ இருக்கணும் மெயினாவே. முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவு பேர்ல தமிழ்நாட்டில் அதிரடியாக 717 டாஸ்மார்க் மூடி இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது நல்லதுதான் நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய வந்து விஜய் எல்லாம் ஒயின் ஷாப்பே மூடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதால நிறைய குடும்பம் வந்து நிறைய சீரழிஞ்சிருக்கு. அதனால விஜய் வந்து நிறைய இன்னும் டாஸ்மார்க்க மூடணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ முக்கியமா கோவில்கள், பள்ளிகள், அப்புறம் பேருந்து நிலையம் பக்கத்துல டாஸ்மார்க் எல்லாம் மூடி இருக்காங்க. அடுத்தபடியா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அடுத்தபடியா வந்து இது ஜெயலலிதா அம்மா பண்ண மாதிரி எல்லாத்தையும் அவர் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நிறைய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நிறைய பண்ணணும். இன்னும் நிறைய பெண்களுக்கு நிறைய உதவி பண்ணணும். நலத்திட்டங்கள் அவர் சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கணும். இப்போ அவர் ஆட்சிக்கு வந்ததும் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் படை அமைச்சிக்கிறாரு. அப்புறம் போதைப் பொருள் தடுப்பு படை அமைச்சிக்கிறாரு. அடுத்த கட்டமா டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். அவர் இன்னும் வந்து மேலும் மேலும் உயரணும். திமுக ஆட்சியோட இந்த ஆட்சி நல்லா அமைஞ்சா நல்லதுதான். மக்களுக்கு நல்லது நடந்தா சரி. இதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா வெற்றி நடை போடணும். நல்லா மேலும் மேலும் நல்லபடியா செய்யணும். எல்லாருக்குமே எல்லாமே நல்லது செய்யணும். இது போல ஆட்சிக்கு வந்துதான் மத்த கட்சிகள் இதெல்லாம் பண்ணிருக்காங்களா? உடனே ஆக்ஷன் எடுத்துருக்காங்களா? ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பண்ணிருக்காங்க நிறைய. இருந்தாலும் வந்து விஜய் அதை விட நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். நல்லா பண்ணுவாரு அவரு. சினிமால இருந்து பண்ணிருக்காரு நிறைய. அத மாதிரி வந்து ரியல் லைஃப்ல நிறைய நல்லா பண்ணுவாரு. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதுக்காக ஓட்டு போட்டு அவரை நாங்க இது பண்ணிருக்கோம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கோம். அவரு நல்லா பண்ணுவாரு. இப்ப இந்த டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணதுல பெண்கள் மத்தியில எப்படி பாக்குறீங்க இதை? நாங்க நல்லாதான் நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து நல்லதுதான். ஏன்னா வந்து நிறைய குடும்பம் அதால சீரழிஞ்சிருக்கு ஒயின் ஷாப்பால. ஏன்னா வந்து அதுல நாங்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்க அப்பாலாம் கூட நிறைய குடிச்சு இதுவாயிருக்காரு. குடிச்சு போய் இறந்துட்டாரு. 3 மாசம் ஆகுது அவர் இறந்து. அது ஒயின் ஷாப் முன்னது நல்லதுதான் எங்களுக்கு. குடியால இருந்தாருங்களா? அப்ப உங்க வீட்டுல ஒரு இழப்பு இருக்கு. ஆமா, 3 மாசம் ஆகுது எங்க அப்பா இறந்து. குடிச்சா லிவர் எல்லாம் போய் இறந்துட்டாரு. பாட்டுமா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவு பேர்ல அதிரடியாக 717 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சந்தோஷம் தான். அது சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லன்னு சொல்லியே இந்த 2500 ரூபாய் போடுறேன்னாரு. என்னாச்சு அது? இப்போ வந்து ஆல்ரெடி போற 1000 ரூபாய் போடுறேன்னு. அடுத்தபடியா அது சர்வே எடுத்து அப்புறம் 2000 ரூபாய் போடுறேன்னு. அவர் நல்ல மக்களை நல்லா வச்சிருந்தா அது போதும். சொத்து சுதந்திரம் எல்லாம் கேட்கல. அவர் ஆட்சிக்கு வந்து வரணும்னு ஆசைப்பட்டா வந்துட்டாரு. மக்களை நல்லா வச்சிருக்கணும். அவ்வளவுதான். இப்போ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் படை அமைச்சாரு. அப்புறம் போதைப் பொருள் தடுப்பு படை அமைச்சாரு. சந்தோஷம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். போதையை தடுப்பு மின்சாரம் கொடுத்தது எல்லாம் சந்தோஷம் தான். தப்புன்னு சொல்ல. இப்போ அவர் செயல்பாடுலாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல. அதெல்லாம் பரவாயில்ல. ஒன்னும் தப்பு ஒண்ணும் கிடையாது. கரெக்டா தான் நடத்துறாரு. இந்த போதையால உங்க குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கா? இல்ல பாதிப்பு வந்திருக்கா? ரொம்ப பாதிப்பு. பையன் இருக்குது, ஒரே பையன். குடியினால ரொம்ப பாதிப்பு. அப்ப இந்த போதையால நிறைய இழந்துக்கிறீங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப இழந்துக்கிறேன். சம்பாதிச்ச சொத்தெல்லாம் போச்சு. ஒன்னும் கிடையாது. இப்ப 50 நடத்திருக்கோம். அவ்வளவுதான். இப்ப இது முற்றிலும் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஒழிக்கணும். ஒழிச்சு டாஸ்மார்க்க
டாஸ்மார்க்கும் ஒழிச்சாலும் நல்லா தான் இருக்கும். ம். சந்தோஷம். நல்ல இடத்துல இருந்தா பரவாயில்ல, எந்த மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம இடத்துல இருந்தா சந்தோஷம். ம். யாருக்கும் இடைஞ்சல் இருக்காது. ம். குடிக்கிறவங்க வந்து சும்மா குடிச்சிட்டு போல எவ்வளவு கிண்டல் பண்ணி போறானுங்க. நம்ம ரோட்ல நம்ம கடை விற்கும் போது கூட குடிக்கிறானுங்க, ஒரு புட்டி ஓடுறாங்க, சண்டை போடுறாங்க. அவன் அது வந்து இடைஞ்சல் இல்லாம இடத்துல விற்கிறது சந்தோஷம். அது நிறுத்தவும் முடியாது. எவ்வளவு பேர் முடியாதவங்க இருக்கிறாங்க, அதே வாழ்க்கையா இருக்கிறாங்க. அது யாராலும் நிறுத்த முடியாது. கோவில், பள்ளி, பேருந்து நிலையம் இது பக்கத்துல இருக்கிற கடையெல்லாம் மூட சொல்லிருக்காரு. அதெல்லாம் எடுத்துடலாம். ஆ. நம்ம கோயிலுக்கு போகும்போது அங்கேயும் இருக்கக்கூடாது. ஆ. அது மாதிரி பள்ளிக்கூடத்து வாசல்லையும் இருக்கக்கூடாது. ம். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். அது இருந்தா சந்தோஷம் தான். அந்த மாதிரி இடத்துல வைக்கிறதா சந்தோஷம். சரியா? போதைப் பொருள் வகையெல்லாம் தனிப்படை அமைச்சாரு. அப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்கு தனிப்படை அமைச்சாரு. எல்லாமே சந்தோஷம். அவர் செய்யறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய வாக்குறுதி கொடுத்துக்கிறாரு. அந்த வாக்குறுதி நாள் பட தான் செய்ய முடியும். உடனே யாராலையும் வந்து செய்திட முடியாது. இப்ப நான் கூட ஒரு தொழில் பண்றேன்னா உடனடியே எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து தான் செய்யணும். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு இடம் அது. அது எல்லாத்தையும் உடனடியே எதுவும் சொல்லிட்டாரு. ஆதங்கம் சொல்லிட்டாரு. அவருக்கு தெரியல எதுன்னா சொல்லணும்னு சொல்லிட்டாரு. அதனால பொறுத்து செய்யறத நம்மளும் பொறுத்து இருக்கணும். அதுக்கு கேள்வி கேட்க கூடாது யாரும். இப்ப வந்து ஒரு வாரத்துல அடுத்தடுத்து அதிரடியான உத்தரவுலாம் கொடுத்திருக்காரு. அவர் செயல்பாடுலாம் எப்படி இருக்கு? செயல்பாடுலாம் நல்லா இருக்கு. நேனா அதெல்லாம் செயல்பாடுலாம் அவர் பொறுத்து செய்யறதா நல்லது. இது உடனே செய்யறது எதுவுமே நல்லதா இருக்காது. அதே போல போயிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சந்திச்சாரு. திருமாவளவன் அவர்கள்லாம் சந்திச்சாரு. எல்லாமே சந்தோஷம். சந்திக்க வேண்டிய இடம் தான். அவங்க எல்லாம் முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்துட்டு அவங்கள ஆசீர்வாதம் தான் இவங்க வாழ முடியும். அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே தேவை. இப்ப என் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் என் பிள்ளைங்களுக்கு தேவை. அதே மாதிரி எல்லாருக்கும் புள்ள அவரு ஆசீர்வாதம் தேவை அவருக்கு. ஆனா திமுக தீய சக்தின்னு சொன்னாரு. இருந்தாலும் அவரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டாரு. அவதான் சொல்றேன், அவசரப்பட்டு பேசுறது எப்பவுமே தப்பு. ஆராய்ஞ்சு பேசுறது தான் எப்பவுமே கரெக்ட். கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாம் தலையிட்டு போய் சந்திச்சாரு. எல்லாரும் வாழ்த்து. எல்லாரும் நாங்களும் டிவி அவர் அண்ணாரும் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். என்ன இருந்தாலும் அவர் போய் பார்த்து தான் படுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். நான் என்ன சொன்னேன், ஆரம்பமே அம்மா கட்சியில சேர்ந்தாதான் அமோக வெற்றி என் புள்ளன்னு சொல்லிட்டேன். அதான் என்னுடைய முதல் ஆசை. அந்த ஆசை நிறைவேற்றினா பெரிய சந்தோஷம் எனக்கு. இப்பதான் போய் ஜாயின் பண்ணிட்டாங்களே. சரி, சந்தோஷம். இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்ல. டாஸ்மார்க் மூடு தப்பு நான் சொல்ல, கரெக்ட் தான் அவர் சேர்ந்தது. நான் இந்த பிளாக்ல விட்டாங்க பத்தியா, அதை கண்ட்ரோல் பண்ணணும். காலையில் நைட்டு 12 மணி 1 மணி 2 மணிக்கு போனாலும் சருக்கு இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணாலே போதும். ஏன்னா வேலை வெட்டிக்கு போறவங்க காலையில 8 மணி 7 மணிக்கு போறவங்க எல்லாம் காலையில போய் குடிச்சிடுறாங்க. அந்த பிளாக்ல ஓடுறது மட்டும் தடை பண்ணான்னு வச்சுக்கேன், எல்லாமே இருக்கும். ஒயின் ஷாப்லன்னு வச்சுக்கேன், அரசாங்கம் நடக்காது. எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு செய்யணும் சொல்லிடுறாரு. அவரு முக்கியமா பள்ளி, இந்த கோவில், அப்புறம் இந்த பேருந்து நிலையம் அருகில் டாஸ்மாக் தான் தூக்கிக்கிறாங்க. அதிரடியா அதை எடுக்கட்டாங்க. அதெல்லாம் சொல்ல, அது மக்கள் நல்லதான் செய்யறாரு. அது நான் சொல்ல, பிளாக்ல ஓட்டுறதை நிப்பாட்டணும் முதலாவது. ஏன்னா நைட்டு எத்தனை மணிக்கு போனாலும் நானும் குடிக்கப்படும் தான், நானும் குடிப்பேன். நான் நைட்டு எத்தனை மணிக்கு போனாலும் கொடுக்குறாங்களா. அந்த பிளாக்ல ஓட்டுறத காலையில 12 மணிக்கு தந்தாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி வச்சாங்கன்னா மக்களுங்க நல்லா இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் மூடுவேன்னா பண்ணா நம்ம சொல்ல முடியாது, அவரை மூட முடியாது. ஏன்னா அரசாங்கம் நடக்குது, அதாலதான் கொஞ்சம் வருமானம் வருது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் செயல்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உண்மைதான் சொல்றேன், நல்லா இருக்கு. மக்கள் நல்ல செய்யறாரு. அதே போதில்ல, பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குதுல்ல. குழந்தைங்க எல்லாம் இவ்வளவு பெரிய நாசனம் பண்றாங்க, அதெல்லாம் காப்பாத்துறாருல. அதுக்கோசம் தனிப்பட அமைச்சுக்கிறாருல சிங்கப்பெண்ணு ஒரு, அது நல்ல இது உள்ள நல்ல வாய்ப்பு. அதெல்லாம் எல்லாருக்கும் மக்களும் நல்ல சேர்ந்தாலே போதும். அது உண்மையாக சொல்ல நல்லா இருக்குது ஆட்சி. அவர் ஆட்சி இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு அதுதான் அவருக்கு தான் தெரியும். ஆமா, முதலமைச்சர் விஜய் அவங்க உத்தரவு பேர்ல அதிரடியாக 717 டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல. அதை எப்படி பாக்குறீங்க? நல்லதுதான் பாக்குறேன். எத்தனை குடும்பம் குச்சி பாழா போகுது. அது ஒரு நல்லது தானே, நல்ல தீர்ப்பு தானே அது. முக்கியமா அந்த கோவில் பக்கத்துல, பள்ளிகள் பக்கத்துல, அப்புறம் பேருந்து நிலையம் பக்கத்துல டாஸ்மார்க் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிரந்தரமா. ஆமா, அது ரொம்ப நல்லது தானே. எவ்வளவு பிள்ளைங்க கேட்டு போகுது, எவ்வளவு குடும்பம் அழிஞ்சு போச்சு, உங்களுக்கே தெரியாது. அது நல்லதானே. இப்ப ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் படை அமைச்சுக்கிறாரு. அப்புறம் போதைப் பொருள் தடுப்பு படை அமைச்சுக்கிறாரு. அடுத்தபடியே டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆட்சி நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே நல்லா பண்ணாருன்னா நல்லதான் வருவாரு. அப்படி இல்லைன்னா இவரு 4 வருஷம் 5 வருஷம் கிட்ட இவரு வச்சு போட வேண்டியதுதான். நல்லாதான் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் தானே ஜனங்க தேர்ந்தெடுத்துறாங்க அவரை. பார்க்கலாம், இன்னொரு 4 வருஷம் பார்க்கலாம். அதை பத்தி ஒரு தப்பு இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள்லாம் இது போல ஆட்சிக்கு வந்த உடனே இது போல அமல்படுத்திருக்காங்களா? டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணாங்களா? பண்றேன்னு தான் சொன்னாங்களே தவிர பண்ணலையே. எவ்வளவு குடும்பம் அழியுது, எவ்வளவு குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்கலாம் எவ்வளவு குடி குடிச்சிட்டு எப்படி பிளாட்பாத்தில் படுத்துங்கிறாங்க. உங்க வீட்டுல இந்த டாஸ்மார்க்ல எதனா பாதிப்பு இருந்திருக்கா? உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கா? எங்க வீட்டுல எல்லாம் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட அதிரடியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தாங்க. இதை விட அதிரடியான வாழ்க்கை நான் வாழ்ந்தாங்க அந்த சாராயத்தால. ஆமா, எங்க வாழ்க்கையே இழந்துட்டேன். நான் வாழ்ந்ததே 12 வருஷம் தான். அந்த குடியாலதான் என் குடும்பமே அழிஞ்சு. இப்ப இருக்கிறவங்களாவது நல்லா இருக்கட்டும். நல்லது தானே பாரு.
போதைப் பொருள் தடுக்கிறது, இந்த கடையெல்லாம் எடுக்கிறதுலாம் ஒரு நல்ல பழக்க வழக்கம் தானேப்பா இது. அப்ப இந்த போதையெல்லாம் உங்க குடும்பத்துல இழந்துக்கிறீங்க நிறைய. ஆமா, நிறைய ஏந்துட்டோம். நாங்களாம் ஏந்துட்டோம். அந்த அப்பவே எங்க வீட்டுக்காரு நல்லா தண்ணி அடிப்பாரு. அப்பெல்லாம் இவ்வளோலாம் கிடையாது. எங்கனாலும் குடிச்சிட்டு எங்கனாலும் விழுந்து கிடப்பாங்க. இப்ப இது ஒரு நல்ல தானேப்பா அவர் பண்றது. ஆமா, நல்ல விஷயம் தானே. பாக்கலாம் இது மாதிரி என்னென்ன பண்றாரு பாக்கலாம். உடனே கெட்டவங்களும் சொல்ல முடியாது, நல்லவங்களும் ஐயோ அதை பண்ணிட்டாங்கன்னா நல்லவங்களும் சொல்ல முடியாது. நான் சொல்றேன், போக எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் ஆட்சி தெரியும். ஆமா, இப்போ வந்து வந்துட்டோம் முதலமைச்சரான ஒரு கர்வம் இல்லாத எல்லாரையும் வணங்கி போனாருல்ல, அது ஒரு நல்ல விஷயம். நான் சொல்றேன். ஆமா, இப்போ எனக்கு ஒரு பதவி கிடைச்சிச்சேன்னா, நீ வந்து முன்னாள் பதவியில இருந்தவங்க நான் உன்னை சட்டம் பண்ண மாட்டேன், என்ன எதுன்னு கேட்க மாட்டேன். எனக்கு பதவி வந்து நான் பெரிய உயர்வா பார்ப்பேன். அவர் அந்த மாதிரி பார்க்கல, எல்லாரும் போய் வணங்கி பாக்குறாங்கல்ல, அது ஒரு நல்ல விஷயம். நல்ல திட்டம், அருமையான திட்டம். அது அப்படிதான் இருக்கணும். நைட் நேரத்தில் குடிச்சு விட்டு அலைஞ்சிக்கிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு அது பெரிய பிரச்சனை. அதில் குற்றங்கள் உருவாதுல. இப்போ அதை வந்து தடுக்கணும். இன்னும் படிப்படியாக குறைச்சி மதுக்கடையை குறைச்சி கள்ளுக்கடை கொண்டு வரணும். என்ன கள்ளுக்கடை கொண்டு வந்தால் வருமானம் அதிகமாக வரும். ரெண்டாவது வந்து உடம்பு பாதிக்காது. பாட்டில் அடைச்சி அளவு வித்துட்டு போகலாமே. கள்ளுக்கடை எல்லாம் அந்த காலத்தில் கலைஞர் பீடியெல்லாம் இருந்தது இல்லை. இதை குறைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கோவில்கள், பள்ளிகள், பேருந்து பக்கத்தில் டாஸ்மார்க்லாம் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், அது பண்ணிட்டாங்களே, அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இன்னும் இருக்க வந்து நல்லது செய்யணும். நல்லது செய்வார் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் ஆட்சிக்கு வந்ததும் பெண்களுக்காக சிங்கப்பெண் படை அமைச்சாரு, போதைப் பொருள் தடுப்பு படை அமைச்சாரு, இப்ப டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு செயல்பாடு எப்படி இருக்கு? செயல்பாடு நல்லா இருக்கும். இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு, எனக்கு தெரியாது. அவரு வந்து இன்னும் நிறைய என்னென்ன தப்பு இருக்கோ. ரெண்டாவது போலீஸுக்கு வந்து பவர் கொடுக்கணும். போலீஸ் எந்த கட்சிக்காரன் நம்பி சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவனை விட்டு அந்தமா அடிச்சு பிடிச்சி உள்ள போகணும். அப்பதான் நிர்வாகம் நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? அது செய்வார் அந்த நம்பிக்கை இருக்கு. நானே வந்து 75 எனக்கு வயசு. காமராஜரை வந்து அவர் என் குருங்கிறார். அன்னைக்கே நினைச்சுக்கிட்டேன் இவர் ஆட்சி வரும். காமராஜரை பற்றி யாருமே பேசல. பெரியார் வந்து ஏகத்தை பிறந்தவர், அம்பேத்கர். காமராஜரை பற்றி தமிழ்நாட்டில் 10-15 முதலமைச்சராக இருந்தாலும் காமராஜருடைய ஆட்சி நல்லா இருக்கு, அவருடைய வழி நடத்துவோம்னு சொன்னதுலேருந்தே அன்னைக்கே நினைச்சேன் விஜய் கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவாருன்னு. நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது, காங்கிரஸ்காரன் தான். புரியுங்களா? அவர் வந்து பெருந்தலைவரை வந்து உண்மையிலே பாராட்டணும். இந்த வயசு பையனுக்கு உங்களுக்கு தெரியலாம் காமராஜர் யாருன்னு தெரியப்படுத்தி வைக்கிறாருன்னா கண்டிப்பாக அது வந்து வரவேற்கணும். நான் அன்னைக்கே இந்த இடத்துல சொன்னேன் விஜய் வந்து வருவாப்புலன்ட்டு. பெருந்தலைவர்களை வந்து முன்ன அம்பேத்கர், பெரியார், காமராஜரை தேர்ந்தெடுத்திருக்காரு. எத்தனையோ தலைவர் இருக்கும்போது இவர் தலைவர் மேலே இவர் வர வேண்டிய ஆட்சிக்கு வருவாருங்க நம்பிக்கை இருந்து. அது மாதிரி வந்தாச்சு, இன்னும் நல்லா செயல்படுத்துவாங்க. ஆமா, இந்த மதுவால, இந்த போதையால உங்க குடும்பத்துல எதனா பிரச்சனை வந்திருக்கா? எதனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இல்லை, நாங்கள் எங்கள் குடும்பத்தில் அதை சாப்பிட்றது கிடையாது. நிறைய குடும்பங்கள் பாதிச்சிருக்கு. தெரியுதுல, ரோட்டில் படுத்து கிடக்கான். அன்னைக்கு ஒருத்தன் ராத்திரி ஒரு 1500 ரூபா வச்சுக்கிட்டு படுத்து மல்லாங்க படுத்து கிடக்குறான். 11 மணி 12 மணி இருக்கும். அவன் புள்ள ஊட்டி என்ன ஆகுறதுன்னு தெரியும்ல. அதிலே படுத்து கிடக்கான். வயசு என்னை விட ஒரு 55 வயசு இருக்கும். ஆடி படுத்து கிடக்கான். காலையில் 10 மணிக்கு நான் பார்க்குறேன், 2:30 மணிக்கு எங்கேயும் போனான்னு தெரியல. அப்படியெல்லாம் நிறைய இருக்குல்ல. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்சி பாகுபாடு இல்லாம வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எல்லா தலைவரும் போய் சந்திச்சு வாழ்த்து பெற்றாரு. அது பாராட்ட வேண்டிய விஷயம். அது எப்ப நடந்துச்சுன்னா, பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது அண்ணா திரை செய்யும் போது 67 வந்து எல்லா தலைவரையும் சந்திச்சார். காமராஜர் வந்து சந்திச்சாரு, பெரியார் சந்திச்சாரு, நிறைய தலைவர் செஞ்சாரு. அண்ணா திரை அந்த இதை முன்னெடுத்திருக்காரு, வர வேண்டும். இதுக்கு முன்ன இப்போ அதிமுக திமுக போல யாரும் போய் மீட் பண்ணிருக்காங்களா? இல்ல, அது மாதிரி இல்லையே. விரோதமா தான் நினைச்சாங்க எல்லாம். ஒருத்தர் இது வந்து எல்லாத்தையும் பாராட்ட வேண்டிய விஷயம். தீய சக்தி திமுக சொன்னாரு, ஊழல் கட்சி அதிமுக சொன்னாரு. சொன்னாலும் அந்த வின் பண்ணதுக்கு அப்புறம் அரசியல்ல அந்த நேரத்துல யாரும் பேசுறதுதான். ஆமா, அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அரசியல்ல வந்து அந்த காலத்துல ராஜாஜியும் பெரியாரும் பேசாத பேச்சா? ராஜாஜி வந்து காமராஜருக்கு விரோதி. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்தந்த ஜாதிக்காரன் அந்த இதுதான் செய்யணும், படிக்கக்கூடாது. இவர் வந்து எல்லாத்தையும் உடைச்சி தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இலவச கல்வி படிச்சு இன்னைக்கு எத்தனையோ பெரிய பண ஆளுகள்லாம் இருந்திருக்காங்க. ஒரு 200 பேர் சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்காங்க. எது எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட்டுக்கு 200 பேர் பணக்கார பிள்ளையெல்லாம் படித்து எம்பிபிஎஸ் படிக்கும்போது அவர் பார்த்தாராம் காமராஜர், யார் யார் கை நாட்டு போட்டுருக்கான் பாரு, அவனுக்கு போய் வேலையை விடுறானா. கை நாட்டு போட்டவன் பணக்காரன் இல்லை, ஏழை கஷ்டப்பட்டிருக்கான். அதனால அவனுக்கு போத பதவி கொடுத்துருந்தாராம். அப்படிப்பட்ட தலைவர்லாம் இருந்தாங்கல்ல, அவரை வந்து முன்னிறுத்துறாரு விஜய். காமராஜர்னா யாருன்னு தெரியும் இப்போ உள்ள சமுதாயத்துக்கு. அதனால அவர் கண்டிப்பாக வருவாருன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கே நினைச்சிட்டேன் இது காமராஜரையும் பெரியாரையும் முன்னிறுத்தணும். அதெல்லாம் வந்து இது வெற்றி. டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? சூப்பரா இருக்குண்ணா, நல்லா பண்ணிருக்காரு அண்ணா. அது முக ஸ்டாலின் பண்ணாத, எடப்பாடி பண்ணாத, நம்ம அண்ணா தளபதி விஜய் அண்ணா பண்ணிருக்காரு. அவர் ஆட்சிக்கு வந்ததும் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் படை அமைச்சிருக்காரு, அப்புறம் போதைப் பொருள் தடுப்பு படை அமைச்சிருக்காரு.
இப்ப டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. அடுத்து நல்லா இன்னும் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இந்த டாஸ்மார்க்கால இந்த போதை பொருளால உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை சந்திச்சிருக்கீங்களா? இல்ல எங்க அண்ணன் ஒரு 3 மாசம் இப்பதான் இறந்தாரு. குடினாலதான். ஓவர் குடி. இப்பதான் 3 மாசம் அது இறந்து எங்க அண்ணன். இதே முன்னாடி இருந்ததுன்னா இந்த முக ஸ்டாலின் ஆட்சியில இந்த மாதிரி இருந்ததுன்னா எங்க அண்ணன் இறந்துருக்க மாட்டாரு. ஒயின் ஷாப்புக்குலாம் இந்த மாதிரி மூடினா எங்க அண்ணன் இறந்துருக்க மாட்டாரு. இப்பதான் இறந்தாரு ஓவர் குடினால. அப்ப இந்த மதுவால உங்க குடும்பத்துல பாதிப்பு இருக்கு. எங்க அண்ணன் இறந்திருக்காரு, எங்க அப்பா இறந்திருக்காரு அந்த குடினாலதான். இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு 4-5 பாதிப்பு இருக்கு. இப்போ முதற்கட்டமா 715 தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இத டாஸ்மார்க் முற்றிலும் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல பாதி க்ளோஸ் பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாதி முற்ற முயற்சி பண்ண வேலைக்கு ஆகாது அண்ணன். அதனால பாதி எடுத்தா போதும். முக்கியமான இடத்துல எடுத்தா போதும். இன்னும் விரோத மாடு இல்லைன்னா அண்ணன் மேல ஃபுல்லா எடுத்தாங்கன்னா அப்புறம் அரசாங்கத்தை நடத்த முடியாதுன்றீங்களா? ஆமா. அண்ணனுக்கு பணம் தேவைப்படல. இப்போ யாரும் வின் பண்ணதுக்கு அப்புறம் அரசியல் கட்சி தலைவர் எல்லாம் சந்திக்க மாட்டாங்க. ஆனா இவர் விஜய் அவர்கள் வின் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பாகுபாடு இல்லாம சந்திச்சு வாழ்த்து பெற்று இருக்காரு. அது எவ்வளவு பெரிய மனசு அது. அந்த மாதிரிலாம் யாருக்குமே இருக்காது. அவர் பண்ணிக்காரனா பெரிய மனசு தானே அது. நல்ல மனசுக்கு தான் அது பண்ணுவாங்க. அம்மா ஓட்டுல மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதா அது ஒண்ணு போதும். அம்மாவோட போட்டோ எப்பவுமே இருக்கணும். எவ்வளவு பேர் காசு கேட்கறவங்களா நிறைய இல்லாதவங்க எல்லாம் நிறைய சாப்பிடுறாங்க. நிறைய குடும்பம் அதனால நல்லா இருக்கு அம்மா ஓட்டுல. திமுக ஆட்சியில பாதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல அம்மா ஓட்டுல. ஆமா அது பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அண்ணன் வந்து இப்ப அது அப்படியே மெயின்டைன் பண்ணணும். திரும்ப அது அப்படியே நடத்தணும். ஆமா நடத்தணும். அம்மா ஓட்டுல மூடவே கூடாது. அது ஒண்ணு பண்ணா போதும். எங்களுக்கு என்னோட ஆசை அதுதான். முதலமைச்சர் விஜய் அவங்க உத்தரவுல அதிரடியாக 717 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். உலகத்துல நடக்காத ஒரு விஷயம் நடந்து இருக்குதே. பாராட்டுறோம் நாங்க அவரை. அவர் கிட்ட பேச எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுதான் ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் இருக்கிறதுலாம் முன்னோட சந்தோஷம் தான். இன்னும் பொறுமையா செய்யட்டும். நல்லா செய்யறாரு, சூப்பரா செய்யறாரு. இன்னும் எதிர்பார்க்கிறோம். இந்த டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணதை பெண்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறீங்க? கொண்டாடுற அளவுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. கொண்டாடணும்னு நினைச்சா நாங்க எப்படியோ கொண்டாடுவோம். விஜய்க்கு கொண்டாடுறதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சிருக்கிறோம். இந்த அளவுக்கு இவ்வளவு சீக்கிரம் செய்யறாருன்னா அவரும் நம்ம சாதாரண எதிர்பார்க்கலாமா? எவ்வளவு பெரிய மனுஷன். இப்ப ஒரு ஆட்சிக்கு வந்துதான் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் படை அமைச்சாரு. அடுத்து பார்த்தா போதைப் பொருள் தடுப்பு படை அமைச்சிருக்காரு. இப்ப வந்து டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு எல்லாம் வயசு படிப்புதான் இருந்தா நல்லா சிங்கப்பெண்ணா போய் அவர் காலில் விழுந்து சேர்ந்துருவேன். எனக்கு ஒரு அமைப்பு கொடுப்பா நானும் வந்து உங்களுக்கு ஒரு ஊதியம் பண்றேன்னு சொல்லி போயிடுவேன் கிட்ட. இப்ப மத்த கட்சிக்கு ஆட்சி வந்தபோது இப்பெல்லாம் பண்ணாங்களா? உடனே அதிரடி ஆக்ஷன் எடுத்தாங்களா மத்த கட்சிலாம் ஆட்சிக்கு வரும்போது முன்னாடி? எங்களுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. எங்களுக்கு நம்ம சமையல் கட்டு, வியாபாரம், ரோடு, காய்கறி, ஸ்கூலு, பிள்ளைங்க இப்படிதான் இருந்துச்சு. இப்பதானே நாங்களும் இந்த செல்லு பார்த்து ஆட்சினா இப்படிதான் இருக்கும், இருக்குது போலகுது, இதெல்லாம் நம்ம தெரியாத விட்டுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இப்பதானே இறங்கிருக்கோம். எங்களுக்கு பாதி ஆட்சி எங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு. இதுலலாம் என்ன இவ்வளவு நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. இவர் வந்து தெரிவிச்சாரு, விஜய் வந்து தெரிவிச்சாரு. இவ்வளவோ நாங்க இப்ப விழுப்புரட்சியில வெளியே வந்துக்கிறதுக்கு காரணம்னா விஜய். இதுக்கு முன்னாடிலாம் எங்களுக்கு உண்மையிலே எங்களுக்கு தெரியாது. இப்ப எனக்கு படிக்க தெரியாது. ஏன்னா நானும் செல்ல பார்த்து எவ்வளவு நான் இப்படிலாம் இருக்குதுன்னு கத்துக்கினேன், பாத்துட்டேன். இப்போ விஜயோட அடுத்தடுத்த செயல்பாடுலாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்தடுத்து ஒரு என்னெல்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? நல்லது பண்ணணும், பண்ணுவாரு. ஏன்னா இன்னும் பண்ணுவாரு. இப்பயே தான் 2-3 நாளையோட பண்ணிட்டாரு பண்ணணும். அப்ப இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்ததோட பயங்கரமா இருக்கு. நிச்சயமா பயங்கரமா இருக்கு. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஆளுநர்ல போயிட்டு மரியாதை நிமித்தமா சந்திச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? பெரியவங்க மரியாதை தப்பே இல்லையாப்பா. அது யாரா இருந்தாலும் செய்யலாம். ஏன் சொல்றாங்க இது வந்து அண்ணா காலம் நடக்குதுன்றாங்க. அது இப்ப நடக்குது தப்பு ஒண்ணு இல்லையா? சின்னவங்க தானே விஜய். போயிட்டு ஒரு நம்ம கூட தான் ஒரு நல்லது செய்யலாம். பெரிய ஆசிரியர் அதுமே நடக்குது. ஆனா ஒரு கட்சி பாகுபாடு இல்லாம எல்லா அரசியல் கட்சி தலைவரும் போய் சந்திச்சிருக்காரு, வாழ்த்து பெற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி நின்ன அரசியல் கட்சி தலைவரும் போய் சந்திச்சிருக்காங்களா? நம்மளும் பார்த்ததுல தெரியவும் தெரியாது. அது அண்ணா காலத்துல வந்து நமக்கு தெரியாது. இப்பதானே ஏன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த விஷயம். இவரு விஜய் மேலே எங்களுக்கு இப்ப மரியாதை வந்திருக்குதுன்னா பயங்கரம். ரொம்ப பிடிச்சிருக்குது. சினிமா நடிக்கும் போது இவ்வளவு நாங்க விஜயை பத்தி பேசுறதே இல்லை. விஜய் நினைக்காத 4 நிமிஷமே இல்லை இப்போதைக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்குமோன்றது அப்படியே ஆர்வமா கூட சரியா செய்ய முடியல மனசு விட்டு. அப்படியே பாக்குறது ஆர்வமா இருக்குது. பொழுது எப்ப வெடியும் கடையில வந்து எப்ப உட்கார செல்ல நோண்டு தான் இருக்குதா கண்டி. வீட்டுல சமையல முடிச்சு வாரி கட்டின்னு உடாந்துருக்கு. நான் எல்லாருமே என்ன சொல்றாங்க, பெண்கள் நான் ஃபர்ஸ்ட்லாம் நியூஸே பார்க்க மாட்டோம், நாடகம் தான் பார்ப்போம். ஆனா இப்பதான் எடுத்துதான் 24 hours நியூஸ் தான் பாக்குறேன்றாங்க பெண்கள். 11:30 மணிக்கு 12 மணிக்கு நான் கடை திறக்குவோம். காலைல இருந்து கடைக்கன்னு சமையல முடிச்சுட்டு செல்ல பாக்குறதுல 9:30 கடை திறந்துருவேன். ஆனா வீட்டுல தான் செல் நோண்டினா தான் கத்துவாங்க பாக்குறேன். டிவி இல்லை என் வீட்டுல. ஏன்னா நான் வந்து செல்லு கடையில கொஞ்சம் நான் நியூஸ் பார்த்துனே இருப்பேன். இந்த ப்ரோக்ராம் தான் பார்ப்பேன் ஃபுல்லா. அடுத்து விஜய் அவர்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க?
இப்ப இந்த நியூஸ் அவரு போமா போகும். எனக்கு தெரிஞ்ச அம்மா ஹோட்டல வச்சு நடத்தணும். இது இன்னும் அப்படியே மேலுக்கு அம்மா ஹோட்டல் வளரணும். அம்மா ஹோட்டல எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு பண்ணாரு பாருங்க, அவர் பேர் என்ன, அவரோட போட்டோ வைக்காத அம்மா போட்டோ வைங்கன்ட்டு. இந்த மாதிரி அடுத்தது அம்மா போட்டோவே அந்த ஒரு சாப்பாடு ஒரு இதுல வச்சாங்கன்னா இது அம்மா ஹோட்டல், அதுல அம்மா போட்டோ வச்சு செய்யற மாதிரி தான் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவர் விஜய் இன்னும் மேலுக்கு வளரணும், நிறைய ஆட்சி பண்ணணும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வருங்கால பிள்ளைங்க வரணும், நம்மளுக்கு அடுத்த தலைமுறைலாம் வரணும், நல்லபடியா வரணும்ல. இந்த போதையெல்லாம் ஒழிச்சு அதுங்க ஆட்சி கொஞ்சம் நல்லா இருக்கும் காலங்க. படிப்பு இல்லாத போச்சு நிறைய பசங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த போதையெல்லாம் ஒழிச்சா நல்லபடியா வரன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் இன்னும் நல்லா செய்து நாங்க எதிர்பார்க்கோம், நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அம்மா கட்சியில நானும் அம்மா கட்சியை ரொம்ப எம்ஜிஆர் காலத்துல 10 வயசுல போராடிக்கிறேன். எம்ஜிஆர் கூட நான் அம்மா கட்சியில நானும் ரொம்ப ஓய்ச்சி இருக்கிறோம். ஆனா எனக்கு அம்மா கட்சி நீ வந்ததுனால என் பிள்ளைய எடுத்துட்டு அம்மா கூட நீ சேரு வெற்றி. மரியாதை நிமித்தமா போயிட்டு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திச்சிருக்காரு, சீமானை சந்திச்சிருக்காரு, அன்புமணி அவர்களை சந்திச்சிருக்காரு. அதெல்லாம் நல்லதுதான். அதெல்லாம் இது யாரும் செய்யாது. அதெல்லாம் நல்ல வர இது போல மற்ற அரசியல் கட்சி தலைவர்லாம் வின் பண்ணிட்டு போய் மற்ற தலைவர்லாம் பார்த்து அதெல்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரி கலைஞர் ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம இருந்தது. இப்ப அது ஒரு விதமா தான் இருக்கு. இளைஞனுடைய இது நல்லபடியாக, ஏன்னா 18 வயசு 18 19 வயசுலாம் குடிகாரங்களாகி மாத்துறாங்க இல்லையா, அது கண்டிப்பா வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் படை ஒன்று அமைச்சாரு, அப்புறம் போதைப் பொருள் தடுப்பு படை அமைச்சாரு, இப்போ வந்து டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு செயல்பாடு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு? நன்றாக இருக்கு, பரவாயில்ல, சூப்பர். இதை வந்து தீவிரப்படுத்தணும், தீவிரப்படுத்தினா நல்லா இருக்கும். இந்த போதையால உங்க குடும்பத்துல என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? நிறைய நடந்துக்கிட்டு தானங்க இருக்கு. குடும்பங்கள் அழிஞ்சு எத்தனை பேர் தாலி அறுத்து இன்னைக்கு எத்தனை பேர் இதா இருக்காங்க. அதை கண்டிப்பாக ஒழிக்கணும். இந்த டாஸ்மார்க் முற்றிலும் ஒழிக்க நினைக்கிறேன், இல்ல ஓரளவுக்கு பாதி ஒழிச்சா போதும்னு நினைக்கிறேன்? ஒழிக்க இல்ல, படிப்படியாக குறைக்க வேணும். குறைச்சு கடைகளை குறைச்சா கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஏன்னா இப்ப ஆந்திராவில எல்லாம் காலையில 8 மணிக்கு ஓபன் பண்ணிடுறான். ஆனா அது அளவு கரெக்டா இருக்குது. இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு, 21 வயசுக்கு வரைக்கும் தான் இருந்தா தான் மது கொடுக்கணும், இல்லைன்னா மது கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லா வரவேற்கக்கூடியதான். எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு ஏதோ ஒரு மாசம் ஆனா ஒரு 1000 ரூபாய் போட்டு தந்தாங்க, 1200. ஐயா சொன்னாங்க 2500ன்னாங்க. இப்ப அதே காசு தான் தரப்போறேன்றாங்க. இல்ல இந்த ஒரு மாசம் மட்டும் அதே 1000 ரூபாய் தரேன், அடுத்த மாசம் உங்களுக்கு இது பண்ணி கணக்கு எடுத்து 2000 ரூபாய் போறேன்னு ரொம்ப நல்ல விஷயம் ஐயா. அவர் வந்ததுல எங்களுக்கு ஒன்னு குறையும் இல்லையா, நாங்க கஷ்டப்பட்டாதான் நாங்க சாப்பிட போறோம். ஆனா இந்த இடத்துக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பு இல்லாம இருந்தா போதும். அதே மாதிரி இந்த ஒயின் ஷாப்ல இருக்கிறவங்க ஒரு ரெக்வஸ்டும் வச்சிருக்காங்க. அந்த 717 ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட அவங்களுடைய கண்டிஷனையும் பார்க்கணும். பிகாஸ் 25-26 வருஷம் ஒர்க் பண்ணி இருந்துட்டு அவங்களோட வாழ்வாதாரம் என்ன பாதிக்கப்படுமா? அதுல வந்து எலைட் பார்ஸ் எல்லாம் சிலர்லாம் வருது, அதையும் சேர்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க பார் அசோசியேஷன் ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க சிஎம் கிட்ட. அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 757 பேர் மாத்திரப்போ they have to accommodate to somewhere else. அந்த ஜாப் அஷூரன்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவது எலைட் பார்ஸ் வந்து அதையும் க்ளோஸ் பண்ணணும் நியர்பை ஏரியால. அது நல்லா இருக்கும் இன்னும் மக்களுக்கு. நல்ல விஷயம்தான். அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு இப்பதான் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் மேலும் நிறைய அவர் பண்ணணும், அந்த ஃபுல்லாவே அதை ஒழிக்கணும். அதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு. இப்போ அவரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் படை ஒன்று அமைச்சாரு, போதைப் பொருள் தடுப்பு படை ஒன்று அமைச்சிருக்காரு, இப்ப டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு? நல்லா இருக்கு. ஆரம்பத்துல இதான் பண்ண முடியும், பண்ணியிருக்காரு ஆரம்பத்துல, பரவாயில்ல. இதுக்கு மேலும் மேலும் அவர் இன்னும் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். இதுவே போதையே ஒழிக்கணும்னு சொல்றோம். அப்புறம் 21 வயசு என்ன 40 வயசு என்ன, போதையே சுத்தமா ஒழிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இது நடைமுறைக்கு கொண்டு வரணும். இப்போ 720 கடை, இன்னும் போக போக ஃபுல்லாவே ஒழிச்சா நல்லா இருக்கும்.